Alhamdulillah. Alhamdulillah nahmaduhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Ya ayyuhan nas اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله ஃபக்கது ஃபாஸ ஃபௌஸன் அலீமா ஸல்லல்லாஹு அலைஹி. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமான அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது அளவில்லாத அருளும் மகத்தான மன்னிப்பும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக, அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் அடியார்களே, இன்றைய தினம் இந்த ஜும்மாவுடைய தலைப்பாக நாம் பார்க்கவிருப்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் எல்லா படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான அருட்கொடை, அதிலும் குறிப்பாக மனித சமூகத்திற்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிக உயர்ந்த அருட்கொடை ரஹ்மத், அல்லாஹுடைய அருளில் ஒன்று என்னவென்று சொன்னால் அதுதான் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தூக்கம் என்ற ஒரு அருமையான ஒரு அருட்கொடை. மனிதர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தூக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதின் மூலமாக மனிதர்களுடைய உடலும் அவர்களுடைய உள்ளமும் மன அமைதி பெறுவதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு எதற்காக இந்த குறிப்பாக இந்த தூக்கம் என்ற தலைப்பை நாம் எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், பொதுவாக மனிதர்கள் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த அருட்கொடையான தூக்கத்தை சிலர்கள் வேண்டுமென்றே கெடுத்து கொண்டு அந்த அருளை நாசமாக்குவதும், சிலர்கள் கிடைக்காத இந்த அருட்கொடைக்காக வேண்டி, இந்த தூக்கம் வராத தூக்கத்திற்காக வேண்டி மருந்துகளை உட்கொண்டு மருந்து மாத்திரைகளை தின்று கொண்டு இந்த தூக்கத்தை தேடக்கூடிய மனிதர்கள் இரு பிரிவுகளாக இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம். ஒரு சாராருடைய நிலை, அல்லாஹ் இந்த அருட்கொடையை தருகின்றான், ஆனால் இந்த அருட்கொடையை வேண்டுமென்றே தன்னுடைய வீணான செயல்களாலும் தன்னுடைய வரம்பு மீறிய காரியங்களாலும் இந்த தூக்கத்தை தள்ளி போடக்கூடியவர்களாக, இந்த தூங்கக்கூடிய நேரத்தை வீணடிக்கக்கூடியவர்களாகவும், இன்னொரு சாரார் இன்னொரு குறிப்பிட்ட காலம் வருங்க, ஆட்டோமேட்டிக்கா நம்ம தேடினாலும் அந்த தூக்கம் வராது, பிறண்டு படுத்தாலும் அந்த தூக்கம் வராது, என்னத்த குளிர்ச்சியான அறைகளில் நீங்கள் படுத்தாலும் தூக்கம் வராது, எவ்வளவு செல்வத்தோடு பிறண்டு நீங்கள் படுத்தாலும் தூக்கம் வராது. அந்த நேரத்தில் இந்த தூக்கம் எங்களுக்கு வராதா என்று இயங்கக்கூடிய மனிதர்களும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த தூக்கம் என்பது பொதுவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருட்கொடையாக நமக்கு தந்திருக்கின்றான். எந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்லும் போது, வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா, நாம் மனிதர்களுக்கு இந்த தூக்கத்தை, இந்த பயான் கேட்டுட்டே தூங்கிறாதீங்க, இது ஒரு முக்கியமான தலைப்புங்க. நிறைய பேர் ஜும்மாவுக்கு போனோம்னாங்க பெரிய வேதனைங்க, நம்ம தொண்டை கிளியே கத்துனாலும் இந்த முதல் ரோல ரெண்டாவது ரோல உட்காந்துட்டு தூங்க, இது பேச்சாளராக இருக்கிறவங்க தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னான்னு. இப்ப நீங்க போய் பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேரும் உட்காந்துட்டு தூங்கலாம்னா என்ன தோணுங்க நமக்கு? நம்ம பேசுறது சரியில்லையா, இல்ல நம்ம குறிப்பெடுத்தது சரியில்லையா, இல்ல நம்ம பேசுறது உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இருந்தாலும் சாதாரண மேடை பேச்சாருன்னா நம்ம வாகிர்தாவானான்னு முடிச்சிடலாம். இது ஜும்மா தொழுகை, எப்படியும் அரை மணி நேரம் ஓட்டி தான் ஆகணும், வேற வழியே இல்லை, தூங்குற ஆளை வச்சுட்டு பேசிதான் ஆகணும். அப்ப அந்த அடிப்படையில் இந்த தூக்கம் எல்லாம் ஒரு அருட்கொடைன்றாங்க, தூங்கிடுவோம்னு நினைச்சிடாதீங்க. இந்த அருட்கொடை சில நேரம் உங்களுக்கு ஆபத்தாக முடியும். அதையும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். கார் ஓட்டிக்கிட்டு போறீங்க, ஒரு ஆட்டோ ஓட்டுறீங்க,
ஒரு தூங்குகளை பார்ப்போம். ஹைவேல போகும்போது அல்லாஹ்வுடைய அருட்கொடை தூங்குறேனீங்கன்னா போய் மோதிர வேண்டியதான், இன்னால் இல்லாகி கதை முடிஞ்சு போயிடும். வகுப்பறையில் பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கோம், நல்ல தூக்கம் வரும். சில மாணவர்கள் என்ன செய்வாங்க, படிப்பின் மீது அக்கறை உள்ள மாணவர்கள் ஈர கர்ச்சீஃப் வச்சு கண்ணில் வச்சுக்குவான். இரவு படிக்கும் போதும் பரீட்சை அறையிலும் அந்த அதாவது தூங்கும் பொழுது தூங்க வேண்டும், விழித்திருக்கும் போது விழித்திருக்க வேண்டும். அதைதான் நல்லா அந்த வசனத்தை சொல்றோம். வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, நாம் தூக்கத்தை அவர்களுக்கு ஓய்வாக ஆக்கி இருக்கின்றோம். சுப்ஹானல்லாஹ். மனிதனுடைய உடலுக்கு ஓய்வு என்ன தெரியுங்களா? நம்ம சாஞ்சுக்கிட்டு உட்கார்றோமே அது ஓய்வா? இல்ல. சோஃபால போய் உட்கார்றோமே அது ஓய்வா? இல்ல. அல்லது சில பேர் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான அது ஓய்வா? இல்லைங்கிற அல்லாஹ். அல்லது நீ மொபைல நோண்டிக்கிட்டு இருக்கிய, நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன், சில பேர் சரி எடுப்பா போன நோண்டிக்கிட்டு இருப்பான், அது ஓய்வா? நிச்சயமா சத்தியமா இல்லைங்கிற அல்லாஹ். எது ஓய்வு தெரியுமா? வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, நௌமக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு இந்த தூக்கத்தை நாம் ஓய்வாக ஆக்கி இருக்கின்றோம். இந்த தூங்குனா மட்டும்தான் உன்னுடைய உடல் உறுப்புகளும் உன்னுடைய அனைத்து பாகங்களும் உங்களுக்கு ஓய்வை தருகிறது. நீ முழிச்சிருந்து எவ்வளவு ஓய்வு என்று நீ நினைத்துக் கொண்டிருந்தாலும் அவைகள் எல்லாம் உங்களுக்கு ஓய்வு இல்லை. ஏதோ ஒன்று உங்களுக்கு செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. பல லட்சம் மின்சாரம் பாயக்கூடிய உங்களுடைய கண்கள் இருக்கிறது. 2-3 லட்சத்திற்கு மேற்பட்ட வோல்டேஜ் நம்முடைய கண்களுக்கு போயிட்டு இருக்காங்க. விஞ்ஞானிகள் இன்னைக்கு ஆச்சரியப்படுறான். அப்படிப்பட்ட கண்களை விழித்திருக்கும் போது ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்குங்க நம்முடைய உடல் பாகங்கள். அல்லாஹ் சொல்றான், வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, உங்களுக்கு இந்த தூக்கத்தை நாம் ஓய்வாக ஆக்கினோம். அடுத்து என்ன சொல்றான் பாருங்க, வஜஅல்னல் லைல லிபாஸா. அல்லாஹ் அக்பர். உங்களுக்கு இரவை ஆடையாக நாம் ஆக்கி இருக்கின்றோம், ஒரு போர்வையாக வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த இரவு இருக்கு பாத்தீங்களா, இரவு அவ்வளவு அற்புதமான அருட்கொடைங்க, அல்லாஹ்வுடைய அருட்கொடை. இன்றைக்கு இரவு என்பது மனிதர்களுக்கு எப்படி ஒரு உடலுக்கு ஒரு ஆடையோ, வஜஅல்னல் லைல லிபாஸா, இந்த இரவை உங்களுக்கு ஆடையாக நாம் ஆக்கி இருக்கின்றோம். நமக்கு ஆடை மாதிரி, ஆடை எப்படி நம்முடைய உடலில் உள்ள பல குறைகளை மறைக்கிறதோ, இந்த ஆடை எப்படி நமக்கு தேவையான கதகதப்புகளை ஏற்படுத்துகிறதோ, இந்த ஆடை எப்படி வெயில் காலங்களில் தேவையான குளிர்ச்சியை நமக்கு தருகிறதோ, இந்த ஆடை எப்படி வெளிப்புறத்திலிருந்து வரக்கூடிய தேவையற்ற கிருமிகளை நம் மீது படாமல் தடுக்கிறதோ, தொற்றுக்கள் வராமல் தடுக்கிறதோ, இந்த ஆடை எப்படி நம்முடைய உடலுக்கும் நம்முடைய மனதிற்கும் மிகவும் கம்பீரத்தையும் அழகையும் தோற்றங்களையும் உருவாக்குகிறதோ, இதே நிலையை இந்த இரவும் உங்களுக்கு தருகிறது என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த அருமையான இந்த இரவு இருக்கிறது, அப்படியே எல்லாம் லைட் ஆஃப் பண்ற மாதிரி ஆஃப் பண்றாங்க. இந்த பகல்ல நம்ம ரூம்ல படுத்தா என்ன செய்வோங்க, ஆட்டோமேட்டிக்கா ஜன்னல் கதவு ஸ்கிரீன் எல்லாத்தையும் லாக் பண்ணுவோம், லாக் பண்ணிட்டு தூங்குவோம். ஏன்னா வெளிச்சம் பட்டோம்னா பொதுவாகவே தூக்கம் வராது. அந்த தூக்கத்தை வரவைப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ரம்மியமான இரவை அல்லாஹ் நமக்கு உருவாக்குகின்றான். அந்த இரவை உருவாக்கக்கூடிய அல்லாஹ் இன்னொரு இடத்தில் கூறுகின்றான், வல்லைல் இதா யக்ஷாஹா, மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக. வஸ்ஸம்சி வதுஹாஹா என்ற சூராவில் அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த இரவின் மீது சத்தியமாக, அது எந்த இரவு? மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக. இந்த இரவு இருக்கு தெரியுங்களா, தன்னைத்தானே வெளிச்சத்தை மூடுகிறதுங்க. மிக பிரம்மாண்டமான வெளிச்சம் சூரியனிலிருந்து வருகிறது. மிக பிரம்மாண்டமான சூரியனுடைய வெப்பம் நம்மை தாக்குகிறது. அந்த நேரத்தில் கூட எவ்வளவு கடுமையான கோடை காலமாக இருந்தாலும் நமக்கு இந்த இரவு நேரம் என்ன செய்யுதுங்க, அழகான ஒரு ரம்மியமான ஒரு நிழலை, ஒரு இருளை தந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தூக்கம் என்ற ஒரு இரவுக்காக, தூக்கம் என்ற ஒரு ஓய்வுக்காக நமக்கு அல்லாஹ் நமக்கு அதை ஏற்படுத்துகின்றான். சுப்ஹானல்லாஹ். அடுத்து சொல்றான், வஜஅல்னன் நஹார மஆஷா, நீங்கள் வாழ்வதற்காக, நீ முழிச்சிருக்கிறதுக்காக வேண்டி பகலை நாம் ஆக்கியிருக்கின்றோம். இதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடுங்க. இந்த ரெண்டையும் உல்டாவா இன்னைக்கு மாத்தி வச்சிருக்கிறோம். இப்படி சொல்றாங்க, வஜஅல்னன் நஹார், நாம் பகலை உருவாக்கி இருக்கின்றோம், மஆஷா, நீங்கள் வாழ்வதற்காக. லிவிங் சொல்லுவோமா இல்லையா, விழித்திருப்பது. நீங்கள் விழித்திருப்பதற்காக, வாழ்வதற்காக, பொருளாதாரத்தை தேடுவதற்காக, உண்ணுவதற்காக, குளிப்பதற்காக, உங்கள் மனைவி மக்களோடு உறவாடுவதற்காக, நீங்கள் வியாபாரம் செய்வதற்காக, எதை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த பகலை தான் அதற்கு நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த பகல் இருக்கிறதே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய வாழ்வாதாரத்துக்கான வழி. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோங்க, இந்த தூக்கம் என்பதை நம்ம ஒரு பார்ட்டா கடந்து போயிடுறோம். ஒரு வருடத்திற்கு சற்றேற குறைய 8700 மணி நேரம் ஒரு வருஷத்துக்கு இருக்குங்க. இதுல
சராசரியாக ஒரு அடல்ட், அதாவது ஒரு 18-20 வயதை தாண்டியவர்கள் தூங்கக்கூடிய நேரம் என்ன தெரியுங்களா? 3800 மணி நேரம் ஒருத்தன் தூங்குறாங்க. தூங்கணும் 7 hours அப்படின்னா 7 மணி நேரம் தான். இந்த 3800 மணி நேரம் நமக்கு தூக்கத்துல போகுதுங்க. இந்த 3800 மணி நேரத்தை ஒரு வருஷத்துக்குன்னு கணக்கு பண்ணுங்களேன். நம்முடைய வாழ்நாளில் கணக்கு பண்ணோம்னு சொன்னா பெரும் பகுதியை இந்த தூக்கத்திற்காக நாம் செலவழித்தே ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த தூக்கம் என்பது அல்லாஹ் நம்ம தந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான அருள் என்பதை இன்றைக்கு விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கக்கூடிய செயல்களை நாம் பார்க்கிறோம், செய்திகளை நம்ம பார்க்கிறோம். இந்த அதுவும் குறிப்பாக இரவு நேரம் அல்லாஹ் சொல்றானா இல்லைங்களா? எவ்வளவு அழகா அந்த வார்த்தை யூஸ் பண்றான் பாருங்க. தூக்கத்தை நமக்கு உங்களுக்கு ஓய்வாக்கி இருக்கின்றோம், இரவை உங்களுக்கு ஆடையாக்கி இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ரஹ்மான் நிச்சயமாக அந்த இரவில் ஏதோ ஒன்றை நமக்கு வைத்திருக்கின்றான். அது என்ன தெரியுங்களா? இன்றைக்கு விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட சில உண்மைகளில் ஒன்று, நம்முடைய தினசரி தகவல் உள்ள போதா இல்லைங்களா? அன்றாட சில தகவல் உள்ள போகுது. ஒண்ணும் இல்லை, நம்மள ஒருத்தர் திட்டிடுறாங்க, அல்லது நமக்கு ஒருத்தர் உதவி செஞ்சிடறாங்க, அல்லது நம்மோடு சந்திப்பதற்கு ஒருவர் வர்றாரு, வெளியூர்ல இருந்து ஒரு விருந்தாளி வர்றாங்க, அல்லது ஏதேனும் ஒரு செய்தியை நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். மாணவர்களாக இருந்தால் ஏதோ ஒண்ணு படிக்கிறோம். அப்படி படிக்கக்கூடிய இந்த தகவலுக்கு பேரு ஷார்ட் மெசேஜ், சிறிய தகவல், அன்றாட தகவல். இந்த தகவலை நாம் எப்பொழுது 7 மணி நேரம் அந்த இரவு தூக்கத்தை மேற்கொள்கின்றோமோ, கண்டிப்பாக அந்த இரவு தூக்கத்தில் LTS என்று சொல்லக்கூடிய லாங் டேர்ம் ஸ்டோரேஜ், நீண்ட நாள் நினைவுபடுத்த வேண்டிய அந்த நினைவு பகுதிக்கு இந்த தூக்கம் தான் நமக்கு கடத்துகிறது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய அற்புதம் தெரியுங்களா? அன்னைக்கு நடக்கிற தகவல் இருக்கா இல்லைங்களா? இந்த தகவலை நம்ம போய் தூங்குறோங்க, இன்னைக்கு போய் தூங்குறோம், இன்னைக்கு போய் தூங்கின உடனே இந்த தகவலை உள்ள கொண்டு போய் கடத்துது. உதாரணத்துக்கு நாம கடை வச்சிருக்கிறோம், கடையில ஒரு 100 பேருக்கு கேஷ் அண்ட் பிசினஸ் பண்றோம், கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிட்டோம். ஒரு 8 பேருக்கோ அல்லது 10 பேருக்கோ கடனுக்கு தந்திருக்கிறோம். இன்றைய பகல் பொழுது நிலவரம். இதை இரவில் நாம் தூங்கும் பொழுது நம்முடைய நினைவு மண்டலம் இந்த லாங் டைம் ஸ்டோரேஜ் என்ற அந்த நினைவு பகுதிக்கு, நீண்ட நாள் நினைவு பகுதிக்கு அது நமக்கு டிரான்ஸ்பர் பண்ணுது. அப்படி பண்ணி அந்த பகுதியை நாம பாதுகாத்துக்கிறதுங்க மூளையில. இதே ஒருத்தனுக்கு தூக்கம் இல்லாம 3 நாள் விட்டீங்கன்னு வச்சுக்க, ஒரு வியாபாரிய, இவன் முதல் நாள் யாருக்கு கடன் கொடுத்தா, யாருக்கு எவ்வளவு கொடுத்தாங்கிற எந்த தகவலும் அவனுடைய மூளையில இருக்காதுங்க. ஒரு 3 நாள் தூக்கம் இல்லாம அவனை ஆக்குனீங்கன்னா 3வது நாள் எந்த தகவலும் அவனுடைய 3வது நாள் அந்த 3 நாள் நடந்த தகவல் உள்ள இருக்காது. ஏனால் அவனுக்கு அந்த சரியான பகுதியை அவன் இழந்து விட்டான் தூக்கத்தை. இவ்வளவு பெரிய அற்புதம். அதே மாதிரி கிளிம்பாட்டிக் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருள் நம்முடைய மூளையினுடைய ஒரு பகுதி. இது இந்த ஒரு சிஸ்டம், கிளிம்பாட்டிக்னு ஒரு சிஸ்டம் நம்முடைய மூளையில் அல்லாஹ் வச்சிருக்கிறாங்க. இந்த சிஸ்டம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற மெட்டபாலிக் வேஸ்டேஜ், மெட்டபாலிக் இருக்கீங்களா, வளர்ச்சிதை, தேவையற்ற வளர்ச்சி நம்ம உடம்புல எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவு தாங்க வளரணும். அதுக்கு மேற்பட்டு வளர்ந்துச்சுன்னா அது கேன்சரா மாறிடும். ஒரு மனிதனுடைய உடம்புல கட்டி வருது, அது ஒரு வளர்ச்சதை. இது அதிகப்படியாக வளர ஆரம்பித்தால் அது என்ன ஆகும், அவனுக்கு கேன்சராக மாறிவிடும், விபரீதமான நோய்களை உற்பத்தி செய்யும். இந்த தேவையற்ற இந்த வளர்ச்சிதையை தடுக்கக்கூடிய கழிவுகளை உற்பத்தி செய்துங்க. அதே மாதிரி டாக்ஸின் என்ற நச்சுக்களை அது என்ன செய்துங்க, உடம்புல இருந்து வெளியாக்குறது. நம்ம உடம்புல டெய்லி டாக்ஸின் உள்ள போய்கிட்டு தாங்க இருக்கும். பாம்பு விஷம் இருக்கு, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, டாக்ஸின். தேளு விஷம் இருக்கு, அதுவே டாக்ஸின். நம்ம உடம்புல நிறைய விஷம் உள்ள போகுதுங்க, மனிதனுக்கு தெரியல. ஒண்ணும் இல்ல, கீரை சாப்பிடுறோம், இந்த கீரையில் எத்தனையோ கிருமி, நல்ல கீரையிலே கிருமி இருக்குங்க. ஏதேனும் நம்ம அவிக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் அதுல கூட அது சாகாம நம்ம உடம்புல விஷம் போகுங்க. நம்முடைய உடலில் செல்லக்கூடிய எத்தனையோ விஷங்களை, இந்த டாக்ஸின்களை நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய நல்ல செல்கள் தேடி போகுதுங்க. எப்ப தெரியுமா, முழிச்சிருக்கும் போதெல்லாம் அது நடக்காது. விழித்திருக்கும் போது இந்த செயல்பாடே நம்ம உடம்புல நடக்காதுங்க. நாம தூங்க ஆரம்பித்தால், கொஞ்சம் இப்படி பள்ளியாச லோகம் தூங்குறமே, இந்த தூக்கம் இல்லை. அல்லது வீட்டுல சும்மா அப்படி சோபால சாஞ்சிட்டு தூங்குறமே, அந்த தூக்கமும் கிடையாது. ஆழ்ந்த தூக்கம் இரவில் தூங்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதமான அல்லாஹ்வுடைய அருள்கொடையில் இது ஒன்று. அதே போன்று இரவு தூக்கம் யாருக்கு சரியாக இருக்கிறதோ அவர்களுக்கு நீரோ கெமிஸ்ட் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நரம்பு மண்டலம், மூளை நரம்பு மண்டலத்தினுடைய வேதியியலை, நம்ம மூளைக்கு தேவையான நரம்பு மண்டலம் இருக்குறீங்களா இன்றைக்கு, அது அல்லாஹ்வுடைய பெரிய அற்புதங்க.
ஒரு நிமிஷம் பாதிச்சவங்களுக்கு தான் தெரியும். மூளையில பாதிப்பு ஏற்பட்டால் அவனை கொண்டுட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தாதாங்க தெரியும். என்ன நடக்குதுன்னே தெரியாதுங்க. கொண்டு போய் வச்சிருக்கேன் சார், எல்லாம் நல்லா இருக்கு, ஹார்ட் நல்லா இருக்கு, நுரையீரல் நல்லா இருக்கு, பிரஷர் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு, என்னன்னு தெரியல, மூளையில பிரச்சனைமா. மருத்துவர் எங்கேயோ ஒரு இடத்துல கிளாட் ஆயிருக்குமா, அல்லது அது இந்த கிளாட் ஆகுறதுக்கு காரணம் என்ன? இந்த ஸ்டெபிலைஸ் இல்லாதது, இந்த நியூரோ கெமிஸ்ட் என்று சொல்லக்கூடிய இந்த நரம்பியல் மண்டலம் இருக்குதா இல்லையா, இந்த வேதியியலை உற்பத்தி செய்யக்கூடியதுல சரியான ஸ்டெபிலைஸ், சரியான தரமற்ற நிலை ஏற்பட்டால், ஏற்ற இறக்கம் ஏற்பட்டால் அவனுக்கு அவ்வளவுதான் தொலைஞ்சு. இது இந்த மூளை வேலை செய்துங்க. இரவு தூக்கம் எவ்வளவு பெரிய அற்புதம். தூக்கம் இல்லைன்னா சில பேர் உளர ஆரம்பிச்சிருவான். 2-3 நாள் தூக்கம் இல்லாட்டி பாருங்களேன், என்ன நடக்குதுன்னு தெரியாதுங்க. படுத்த இடத்துல தூங்குவான் பாருங்களேன். ஒரு மனுஷனை 2 நாள் தூங்க விடாம வைங்க, எங்க கிடைக்க தூங்குவாங்க. மண்ணு தரையா இருந்தாலும் அவன உடம்பு அப்படியே சாஞ்சிரும் கீழே. என்ன காரணம்? அவனுடைய கெமிஸ்ட்ரி எல்லாம் மாறுது, மூளையில் இருக்கக்கூடிய வேதியியல் எல்லாம் மாற்றம் அடைகிறது. அதே மாதிரி ஒரு மனிதனுடைய தூக்கம், இரவு தூக்கம், அவனுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தம், டிப்ரெஷன் சொல்லுவோமா இல்லைங்களா, இந்த மன அழுத்தத்தை இந்த இரவு தூக்கம் தான் குறைக்கிறது. இந்த இரவு தூக்கம் இருக்கிறதே, மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தம், மன பதட்டம் இருக்க, இவைகள் எல்லாம் இந்த இரவு தூக்கம் குறைக்கிறது. அதே போன்று ப்ராப்ளம் சால்விங் அபிலிட்டி சொல்லக்கூடிய நம்முடைய சூழ்நிலைக்கேற்ற நிகழ்வுகளை கையாளக்கூடிய தன்மை இருக்குதே, இது இந்த இரவு தூக்கம் உற்பத்தி பண்ணுதுங்க. நம்மளாம் நினைக்கிறோம் என்னமோ நம்ம பெரிய அறிவா நம்ம பேசுறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் அல்லாஹ் மூளையில வச்சிருக்கேங்கிறான். அல்லாஹ் எல்லாமே இந்த மூளையில் வைத்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா அல்லதி خلق فسوى. அல்லாஹ் அக்பர். சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா, மிக உயர்ந்த என் இறைவன், மிக தூய்மையானவன், அவனுக்கே எல்லா புகழும். அல்லதி خلق فسوى, அவன்தான் மனிதனை செம்மையாக படைத்திருக்கின்றான். அவ்வளவு அந்த செவ்வாய் என்ற அர்த்தமே சொல்ல முடியாதுங்க. அவ்வளவு செம்மையாக, அவ்வளவு ப்ராப்பராக ஒரு மனிதனுடைய மூளை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். இந்த மூளைக்கு தேவையான ஒவ்வொன்றும் இந்த வேதியியல்ல தான் நடக்குதுங்க. மனிதனுடைய என்ன சொல்றதுங்க, மூளை நரம்புல நடக்கக்கூடிய இந்த வேதியியல் நடக்குது. அதுல ஒன்று நம்முடைய பிரச்சனைகளை கையாளக்கூடிய அறிவு இருக்க, இத இரவு நேர தூக்கம் தான் நமக்கு தருகிறது என்று சொல்லுகிறார்கள். அதே போன்ற அட்டென்ஷன், தேவையான முன்னெச்சரிக்கையை அது தருகிறது. அதோடு மட்டுமல்ல, நம்முடைய உடம்பில் சேதமடைந்த தசைகள் நிறைய இருக்குதுங்க. இப்பயே பல பேர் தூங்க ஆரம்பித்த மாதிரி தெரியும். இவ்வளவு நன்மையா இருக்கிற தூக்கத்தை நம்ம ஏண்டா விடணும், இப்பயே ஆரம்பிப்போன்னு தூங்குற மாதிரி தெரியுது. இது இந்த தூக்கத்துல கிடையாது, இரவு தூக்கம். நம்ம உடம்புல பல இடத்துல தசைகள் கிளியுங்க. பைக் ஓட்டுறோம், கிளிக் பண்றோம், மூட்டுல தசை கிளியலாம், நரம்பு கிளியலாம். ஃபுட்பால் விளையாடுறோம், கிரிக்கெட்ல ஓடிட்டு என்ன செய்யறோம், பேட் பண்றோம், இந்த சைடு ஷோல்டர்ல அந்த ப்ராப்ளம் வரலாம். மாடிப்படியில இருந்து இறங்குறோம், லைட்டா அப்படி கால் ஸ்லிப் பண்ணாம சொல்லுவோம், சுளுக்கு வந்துருச்சும்போம், சதை பிறண்டுக்குச்சும்போம், அங்க சதை நார்கள் கிழிந்து இருக்கிறது. இத இந்த சேதமடைந்த தசை திசுக்களை சீரமைக்கக்கூடிய ஹியூமன் குரோத் ஹார்மோன் என்று சொல்லக்கூடிய மனிதனுக்கு தேவையான நன்மை பயக்கக்கூடிய ஹார்மோனை எதுங்க, அதை போய் சரி பண்ணுங்க. அந்த தசையெல்லாம் நமக்கு தசையில, அதுக்கு தான் பொதுவா எல்லா டாக்டரும் சொல்லுவாங்க, எந்த நோய்க்கு போங்களேன், எந்த நோய்க்கு வேண்டாலும் நீங்க போங்க, முதல்ல நல்லா தூங்குங்க சார், தூங்குங்க சரியாயிரும். ஏன் தூங்குனா என்ன சரியாகும், சும்மா சொல்லணுங்க. அதே மாதிரி எல்லா மாத்திரையிலையும் லேசா, தூக்க மாத்திரையும் லேசா, தூக்கத்துக்கான அந்த ஊக்க மருந்தையும் கலந்து விட்டுருப்பான். தூங்குனாவே தேவையான உடல் ஆரோக்கியம் மனுஷனுக்கு கிடைச்சிடும். இது எப்படி கிடைக்கும்? நம்ம எல்லாம் சும்மா சொல்லிடுறோம், தூங்குனா சரியாயிரும், தலைவலி தூங்குனா சரியாயிரும், ஜுரம் தூங்குனா சரியாயிரும், கால்வலி கொஞ்ச நாளைக்கு படுத்திருந்தா சரியாயிரும், எல்லாத்துக்கும் தூங்குனான்னு சொல்றமே. இந்த தூங்குனான்னு சொல்றதுக்கு அர்த்தம் இதான். நம்முடைய தசை நார்களை, கிழிந்த தசை, சேதமடைந்த தசை பகுதிகளை இந்த மனிதனுடைய இந்த ஹார்மோன்ஸ் இருக்க அதிகப்படியாக சுரந்து அவைகளை சரிப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறது. அதே மாதிரி இரவு நேரத்தில் மனிதர்களுடைய இரத்த கொதிப்பாக பிபி இருக்கா இல்லைங்களா, இந்த பிபி, அதே மாதிரி இதய துடிப்பு, ஹார்ட் ரேட் நார்மலா பகல்ல ஹையிலே தான் இருக்கும். இதையாச்சும் சாப்பிடுவோம், ஒர்க் பண்ணோம், பாடி ஹைல கொண்டு போவோம். நல்ல பிரியாணி சாப்பிட்டு மதியானம் பாருங்க ஒரு படபடப்பு இருக்கும்.
அதே மாதிரி நல்லாதான் இருந்துகிட்டு இருப்போம், யாராச்சும் நம்ம டென்ஷன் ஆக்கி விட்டுருவான், பிபி ஏறிக்கும், ஹார்ட் ரேட்டு படப்படக்கும், கண்ணாம்னா எதையாச்சும் ஒண்ணு நல்ல பைக்ல அழகா நம்மளா நிம்மதியா போய்கிட்டு இருப்போம் அல்லாங்கண்டு, எவனாச்சும் ஒருத்தன் குறுக்க வருவான், ஒண்ணுமில்லையா நாயாச்சும் ரோட்ல குறுக்க வரும், பிபி ஏற்றி விட்டுரும், டப்புன்னு ஒரு ஏறிக்கும். பக்கமா இல்லைங்களா? அப்பப்ப மனிதனுடைய அந்த ஹார்ட் ரேட்டும் பிபியும் பல்ஸும் ஏறிக்கிட்டே இருக்குங்க. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இரவு தூக்கத்தில் இந்த ரெண்டையுமே அல்லாஹ் நமக்கு அமைதிப்படுத்துகின்றான். இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறதுங்க. இன்னொரு முக்கியமான தகவலுங்க, இன்னைக்கு நிறைய பேருக்கு இனிப்பு நீர் இருக்கும். இந்த இனிப்பு நீர்லயே டைப் 2 ஒண்ணு இருக்குங்க, 2ஆம் நிலை. இவர்களுக்கும் சரிதான், சாதாரணமான இனிப்பு நீர் உள்ளவங்க சரிதான். இவங்க தேவையான இனிப்பு நீருக்கு இன்சுலின் ஏத்திக்கிறாங்களா இல்லையா? இந்த தேவையான இன்சுலினை அல்லாஹ் அக்பர், ஒரு மனிதன் இரவு தூக்கத்தை அழகிய முறையில் தூங்கினால் அவனுக்கான குளுக்கோஸை அவனுடைய உடம்பே அவனுக்கு உற்பத்தி செய்கிறது. இவ்வளவு நன்மைகளை இந்த தூக்கம் நமக்கு தருகிறது அன்பிற்குரிய சகோதரர்களே. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தூக்கத்தை நாமளா இன்றைக்கு பெருமளவில் கெடுத்துக் கூடக்கூடிய மக்களை பார்க்கிறோம். எப்படி கெடுத்துக்கிறாங்கன்னு சொல்லலாம் தெரியுங்களா? யாரெல்லாம் ஃபஜ்ர் தொல்லவில்லையோ அவர்கள் எல்லாம் இந்த தூக்கத்தை கெடுத்துக் கொண்டவர். ஃபஜ்ரோடு உங்களுடைய தூங்குவதற்கான டயத்தை எல்லாம் முடிச்சிடறோம். அஸ்ஸலாத்து கைரு மினன் நௌம், என்னதான் தூக்கத்தை சிறந்தது ஆரோக்கியம் உங்களுக்கு ஆடை என்று சொல்லக்கூடிய ரஹ்மான், இந்த தூக்கம் தான் சிறந்தது என்று சொல்லக்கூடிய ரஹ்மான், அதே இறைவன் சொல்லுகின்றான், அதே இறை தூதர் இறைவனிடம் செய்தியை நமக்கு சொன்னார்கள். அஸ்ஸலாத், நிச்சயமாக இந்த இரவு இந்த காலை பொழுதுடைய தொழுகை கைரும் மினன் நௌம், நீ தூங்கக்கூடிய தூக்கத்தை விட சிறந்தது இது. அதோட தூக்கம் முடிஞ்சு போச்சு. இப்ப காலம் முன்னாடியே படுன்னு அல்லாவும் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க. இஷா தொழுத பிறகு தூங்குங்கள் என்று இறை தூதர் சொல்லுகின்றார்கள். இஷா தொழுகையோடு உங்களுடைய தூக்கத்தை விவாதத்தை முடித்துக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதோடு போய் தூங்க போயிரு. ஃபஜ்ரில துளு வந்துருது இஸ்லாம். சைத்தான் என்ன தெரியுமா செய்யறா? இரவு ஃபுல்லா விழிக்க வச்சு காலையில அவன் தலைமாட்டில் உட்கார்ந்து சொல்றான், இரவு என்பது நீளமாக இருக்கிறது, அத்தவீல் நௌ, இன்னும் பொழுது விடியல, ஏன் தூங்குற, ஏன் முடிச்சிருக்க, இன்னும் 5:30 மணிக்கெல்லாம் உனக்கு முழிப்பு, தூங்கு தூங்கு தூங்குன்னு சைத்தான் என்ன செய்யறாங்க? மனிதனை தூங்க வைக்கிறான். அப்ப அதுக்கு பிறகு சைத்தானுடைய வேலை. இந்த விடியல் காலை பொழுதுக்கு பிறகு யாரெல்லாம் தூங்குகின்றார்களோ அவர்களுக்கு பல்வேறு வகையான நோய் வருகிறது என்று இதே மருத்துவம் சொல்லுகிறது. இதே மருத்துவர் சொல்றாங்க. இந்த மருத்துவ ரீதியான ஆய்வுல விடியல் காலை பொழுதுடைய சுவாசத்தை யார் மேற்கொள்ளுகின்றார்களோ ஃப்ரெஷ் ஆக்சிஜன், உடல் அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும். இன்னைக்கு முக்காவாசி பேர் முழிக்கிறது 8 மணி 9 மணி 10 11, நம்முடைய உடம்பை நாமளே கெடுத்துக் கொள்ளக்கூடிய விஷயம். ஆக அன்பிற்குரிய சகோதரிகளே, இந்த தூக்கத்தை முறையான நேரத்தில் தூங்க வேண்டும். எங்க தூங்கணுமோ, எந்த நேரத்தில் தூங்க வேண்டுமோ அந்த நேரத்தில் தூங்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இந்த தூக்கம் என்பது அற்புதமான அருள்கொடை என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த தூக்கம் நமக்கு வருகிறது என்று சொன்னால் அந்த தூங்கக்கூடிய நேரத்தில் சரியான நேரத்தில் தூங்க பழகி கொண்டால், முழிச்சிருக்க வேண்டிய ஜும்மால வந்து தூங்க முடியுமா? ஜும்மால வந்து தூங்குமா? நம்ம சரியான நேரத்துல தூங்கி இருந்தா. ஜும்மால ஒருத்தன் தூங்குறானா யார் தூங்குவா சொல்லுங்க பார்ப்போம்? இரவுல போன் பார்த்துக்கிட்டு இருக்கிறவன், இரவு முழுசும் தூங்காம தூக்கத்தை நாசமாக்கினவன், அல்லது சரியான உடலுக்கு ஆரோக்கியத்தை தராதவர்கள், இவங்க எல்லாம் ஜும்மால உட்காந்து தூங்குறத நம்ம பார்க்கணும். இதே உட்காந்துட்டு போன் நோண்டிக்கிட்டு இருப்பாங்களா இல்லையா 2 மணி நேரம்? என்னைக்காச்சும் போன் நோண்டுறாளுக்கு தூக்கம் வந்திருக்கா சொல்லுங்க பார்ப்போம்? நாடகம் பார்க்கறான், சினிமா பார்க்கறான், உலகத்தில் உள்ள எல்லா பலாபத்து முசீபத்து எல்லாத்தையும் பார்க்கறான். ஆனா போன் பார்க்கும்போது வராத தூக்கம் தொழுகை இபாதத்தில் வருகிறது என்று சொன்னால் அங்கே சைத்தான் இந்த தூக்கத்தை எடுத்துக் கொள்ளுகிறார். சில நேரம் அருளையும் சைத்தான் கையால் ஆரம்பித்து விடுவான். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த தூக்கத்தை முறையான நேரத்தில் முறையான சமயத்தில் தூங்கி நம்முடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியப்படுத்துவதற்கு அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய முதல் அமர்வு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அதே போன்ற அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் மதிக்கப்பட வேண்டிய ஒரு படைப்பெண் என்று சொன்னால் பெண் சமூகம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அவர்கள் தாயாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம். இந்த பெண் சமூகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் ஒரு உதாரணமாக உவமையாக அல்லாஹ் நமக்கு கூறுகின்றார்.
கடந்த வாரம் கூட பேசிய பேச்சாளர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு தாய் இல்லாமல் இந்த உலகத்தில் நாம இல்லை. இன்னும் சொல்ல போனால், மனைவி இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அது பதற்றம் அடைந்த ஒரு நிர்கதியான வாழ்க்கை. அதை வாழ்ந்து இழந்தவர்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரியான ஒரு, அதே மாதிரி பெண் பிள்ளை இல்ல, தாயா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும், பெண் பிள்ளை எடுத்துக்கல, பொம்பளை பிள்ளை இல்லாதவங்களுக்கு அது ஒரு பெரிய லாஸ் தாங்க. அவ்வளவு அற்புதமான ஒரு இன்பம், அவ்வளவு அற்புதமான ஒரு பாசம் அந்த பெண் பிள்ளைகிட்ட கிடைக்கும். ஆம்பளை பசங்க கூட ஒரு 10 வயசு ஆயிட்டா இப்படி அண்ணாந்து பார்த்துட்டு போயிடுவாங்க நம்மள. பொம்பளை பிள்ளைங்க பாருங்க, எவ்வளவு வயசான அத்தாத்தா பாப்பு பாப்பு சுத்தி சுத்தி வரும். அந்த அளவுக்கு ஒரு பாசத்தை நம் மீது பொழியக்கூடிய அற்புதமான ஒரு உறவு பிள்ளையாக இருக்கு. பிள்ளை, மனைவி, தாய். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்லும் போது, ஒட்டுமொத்த உலக சமூகத்திற்குமே அல்லாஹ் உதாரணமாக பெண்ணை தான் அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்றான் ஈமானிய தன்மையில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பெண் சமூகத்திற்கு மிக அதிகமான முன்னுரிமையை தருகின்றார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னை நல்லவன் என்று சொல்வதற்கு இந்த உலகத்தினுடைய சர்டிபிகேட் உனக்கு தேவையில்லை என்றாங்க. ஊர்ல இருக்கிற எல்லாரும் நல்லவன்கிறான், சிறந்தவன்கிறான். ரசூலுல்லாஹ் இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. உன் மனைவி உன்னை நல்லவன் என்று சொன்னால் நீ தான் நல்லவன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். உன்னுடைய மனைவிட்ட, சில பேர் பாத்தீங்கன்னா ஊர்ல எல்லாம் ரொம்ப நல்லவன், உளுந்து உளுந்து தொழுமா எல்லாம் பண்ணும். மனைவிட்ட கேட்டா அல்லாஹ், அவன் படுத்துற பாடு இருக்க அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி பாடாப்படுத்துற மனுஷன் இருக்கான். அடிக்கிறவன் இருப்பான், உதைக்கிறவன் இருக்கான், குடிச்சிட்டு படாத பாடுபடுத்துறவன் இருக்கான், கண்ணாமனாண்டு கொச்சையான வார்த்தைகளை பேசுபவன் இருக்கின்றான். இவர்கள் எல்லாம் மனித மிருகத்திற்கு சமம் என்று இஸ்லாம் சொன்னார். அவன் மனிதன் என்று சொன்னால் அவனுடைய தன்மை, மிக முக்கியமான தன்மை, தன்னுடைய பெண் சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய தன்மையில் இருக்கிறது. நம்ம ஒரு ஆண், அவர்களை சரியான முறையில் பாதுகாத்து வழி நடத்தக்கூடிய பொறுப்பு. அதன் அடிப்படையில் தான் இந்த பெண் சமூகத்தினுடைய உரிமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு நமக்கு முன்னிலைப்படுத்தினார்கள், எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அதை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள் என்பதை பல தகவல்களை நமக்கு இன்றைக்கு இஸ்லாம் சொல்லுகிறது. அதன் பிரச்சாரத்தை நாமளும் இந்த மாசம் ஃபுல்லா நம்ம எடுத்துருக்கோம். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாளைக்கு சனிக்கிழமை இல்லைங்க, அதற்கு அடுத்த சனிக்கிழமை, மீண்டும் சொல்லுகின்றேன், நாளைக்கு உள்ள சனிக்கிழமையில அதற்கு அடுத்த சனிக்கிழமை 25ஆம் தேதி நம்முடைய ஜமாத், வலுத்தூர் ஜமாத்தின் சார்பாக, நம்முடைய கிளையின் சார்பாக ஒரு பெண்கள் இஜ்திமாவை நாம் வைத்திருக்கின்றோம். அதிலே உங்களுடைய மனைவி மக்கள், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள், தாய்மார்களை அந்த இஜ்திமாவில் கலந்து கொள்ள செய்து நல்ல பல செய்திகளை உள்வாங்கி, அவங்கள்ட்ட சில குறை இருக்குதான், என்னதான் பெண் இருந்தாலும் அவங்கள்ட்ட சில குறை இருக்குங்க. அதே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு இன்பமான இந்த உலகத்துல இன்பம் என்று சொன்னால் நல்ல மனைவி கிடைப்பது. நாங்க நல்ல மனைவி கிடைச்சாவே அவன் ஒரு பெரிய அற்புதத்தை பெற்றவன். நல்ல மனைவி இல்லைன்னா தொலைஞ்சு போச்சு. சில பேர் அதுலயும் ஃபெயிலியரா போனவன் இருக்கான், அவனுக்கு வாழ்க்கையே இல்லை, மொத்தமும் சூன்யமா போயிடும். அவன் அப்படிப்பட்ட பெண்களும் இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களில் கோபப்பட்டவரும் இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் அதை எப்படி கையாண்டாங்க, அந்த கோபத்தை எப்படி அவர்களிடத்தில் வெளிப்படுத்தினார்கள், அவர்களை எப்படி நல்வழிப்படுத்தினார்கள் என்ற செய்திகள்லாம் நமக்கு பார்க்கின்றோம். அவைகளை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால், அவர்களிடத்தில் உள்ள சில குறைகளை, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களை அவர்கள் கற்றுக்கொள்வதற்கும் குறைகளை மாற்றிக் கொள்வதற்கும் இந்த இஜ்திமா போன்ற இந்த நிகழ்ச்சி நன்மையாக அமையும். ஆகவே வரக்கூடிய 25ஆம் தேதி அடுத்த சனிக்கிழமை நடக்கவிருக்கின்ற இஜ்திமாவிற்கு நம்முடைய குடும்பத்தில் உள்ள பெண்களையும் தாய்மார்களையும் பிள்ளைகளையும் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.